ஆக இந்த குரு பெயர்ச்சி அது சம்பந்தமான உரையது. இதுக்கு முன்னே துன்மிகி வருஷம் வருஷப்பிறப்போடு தாத்பரியத்தை 12 ராசிகளுக்கு சொல்லியிருந்தோம். இது எல்லாமே www.srikrishna.org.il வந்துடுத்து. ஆகக்கூடி அதே .comல இப்போது இந்த குரு பெயர்ச்சி என்ற ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். இந்த குருங்கிறது ஒரு சௌமியமான கிரகம், நல்ல கிரகம், ஆண் கிரகம். அவர் கன்னியா ராசிக்கு இடம்பெயர்றார். என்னைக்கு இடம்பெயர்றார்? 2/8/2016 அன்னைக்கு பெயர்ச்சியாரார். இவ்வளவு நாள் அவர் உத்தர நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருந்தார். காலையில் 8:37 5:15 மணி அதிகாலை உத்தரம் 2ஆம் பாதத்துக்கு வர்றார். இந்த உத்தரம் 2ஆம் பாதம்ங்கிறது சாரமாக்கும். அப்படின்னா கன்னிக்கு வந்துடுறார். இவர் ஒரு வருஷத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பார். 12 ராசிகளை சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம். நீங்கள் மாமாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போள், மகாமகம்னு கேள்விப்பட்டிருப்பேள். கடகத்தில் குரு வறட்சியும் மகரத்தில் குரு வறட்சியும் இது நடக்கிற விஷயங்கள். ஆனால் இப்போது குரு பகவான் கன்னியா ராசியில் வந்திருக்கார். ஒவ்வொரு துவக்கமும் மேஷ ராசியிலிருந்து தான் இப்போ நம்ம துவங்கணும். கன்னியா ராசியிலிருந்து துவங்கிறது அல்ல. காரணம், அவர் இடம் மாறி வந்திருக்கிற ராசி கன்னியா ராசி. பொதுப்படையாக எப்போவுமே ஜென்ரல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாள். ஆக இப்போ நம்ம மிதுன ராசி சொல்லி முடிச்சுட்டோம். புனர்பூஷம், மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூஷம் மிதுன ராசியில் வருது. மிருகசீராடம், திருவாதிரை, புனர்பூஷம். புனர்பூஷம் 4 பூஷம் ஆயில்யம் கடகராசிக்கு வரும். இந்த கடகராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரிகாரம் என்ன? அலரி புஷ்பம் எடுத்துக்கணும். சக்தி கோயிலுக்கு போய் பூஜை பண்ணணும். சனி செவ்வாயும் பாதிப்பு, இவாளுக்கு குருவும் பாதிப்பு. புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம். புனர்பூஷம் 4ஆம் பாதம், ஆயில்யம் 4 பாதம். இதெல்லாம் இந்த கடகராசியில் சேர்றது. பூஷம் ஆயில்யம் கூட அதில் தான் சேர்றது.
கொஞ்சம் சங்கடத்தை உண்டு பண்ணி வைக்கும், பாதகமான காரியங்களை உண்டு பண்ணும், தேவையில்லாத செலவுகள் கூடும், லாபம்னு சொல்லி நடத்தக்கூடிய தொழில் நஷ்டமாகும். நஷ்டத்தில் மறுபடியும் முதலீடு பண்ணால் கொஞ்சம் நஷ்டம் இருக்கும். அதை நஷ்டத்தை பண்ணுறதுக்கு விரோதிகள் வருவா, அவளால் கொஞ்சம் நஷ்டமாகும். வரக்கூடிய லாபங்கள் வரும், ஒரு வருஷம் சென்று தான் வரும். மந்திரம் யந்திரம் தந்திரம் இதுகளால் வரக்கூடிய பீடைகள் வரும், ஆனால் பயம் இல்லை. ஆரோக்கியத்தினால மருந்துகள் சாப்பிட்றதுனால கொஞ்சம் தகராறுகள் வரும், அது சரியாக வரும். தனம் சேமித்து வைக்கிறது, சேமிக்கக்கூடியது, இதனால் கொஞ்சம் குறைகள் வரும். இதுக்கு ஏழைங்களுக்கு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கணும். பிரயாணத்தினால கொஞ்சம் தொந்தரவுகள் வரும். தங்கம் சொர்ணம் இதனால் கொஞ்சம் சிக்கல் வரும், வியாதிகள் கூடி வரும். இதில் பயப்படும்படியாக ஒன்றும் இல்லை. உடலால் சத்த ஆரோக்கியம் பாதிக்கிறது, கணவன் மனைவிக்கு கொஞ்சம் மனச கஷ்டங்கள் வர்றது, உறவாலே பந்துக்களால் சிரமங்கள் வர்றது, வித்தையால் சிரமங்கள் வர்றது, வித்தையால் சிரமங்கள் வர்றது, அதுகள்லாம் சரியாக வரும். தெய்வ குத்தம் தெய்வ கடன்கள் செய்ய முடியாத போகிறது, வயிறு மார்பக சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றது, இதெல்லாம் சரியாயிடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழ வேண்டிய தெய்வங்களை தொழ முடியாத போகிறது, தொழ வேண்டிய தெய்வங்களை தொழ முடியாத போகிறது, தேவையில்லாத இடங்களுக்குள்ள பழக்கமாகிறது, இதெல்லாம் சரியாயிடும். மனைவிக்கு நோய், உடலால் நோய், கணவனுக்கு நோய், பசங்களால் சத்த மன கஷ்டங்கள் வரும், அது சரியாயிடும். திருமண விஷயங்கள் வீட்டில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், அதுவும் சரியாயிடும். திருமண விஷயங்கள் அது கூட சரியாயிடும், பயப்பட வேண்டியதில்லை. தொழில் சம்பந்த விஷயத்தினால கொஞ்சம் சிக்கல் வரும், தனவிரயங்கள் ஆகும், அதுவும் சரியாயிடும். யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து வெளிநாட்டுக்கு போகிறது, ஒரு பொருளை வாங்கிறது, அக்ரிமெண்ட்டு போடுறது, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்கிறது, உள்ளூர்லேருந்து வெளிநாளுக்கு சில பொருள்களை ஏற்றுமதி பண்ணுறது, ஒரு சில பொருள்களை இறக்குமதி பண்ணுறது, அதுக்கடுத்தது நீர்மேல் பிரயாணம், கப்பல், ஆகாய வழி பிரயாணம், இதுகளால் கொஞ்சம் சங்கடங்கள் வரும், ஆனால் சரியாயிடும். அதெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாங்குகிற பொருள் அக்ரிமெண்ட்டு போட்டு நிற்கும், தொழில் அக்ரிமெண்ட்டு போட்டு நிற்கும், அதெல்லாம் சரியாகிடும், கவலைப்பட வேண்டாம். ஒரு விஷயத்தை ஒரு முறை பண்ணால் போதும்னு பார்த்தா 12-13 முறை பண்ண வேண்டியது வரும், அதுவும் சரியாக வரும். இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்? சக்தியோட பூஜையை பண்ணணும். கும்பகோணத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போகலாம், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் போகலாம். சிறு குழந்தைங்களை பார்த்து சேவிக்கணும். சின்ன குழந்தைங்க வயதுக்கு வர்ற காலத்துக்கு முன்னால் இல்லை, குழந்தைங்க 7 வயசு 8 வயசு 9 வயசு 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை சேவிக்கணும். ஆண் குழந்தை இல்லை, பெண் குழந்தைகளை சேவிக்கணும். ராகு கேத்துக்கு பரிகாரம் பண்ணணும். பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் எந்த ஊரில் இருந்தாலும் வரலாம். திருவண்ணாமலை கிரிவலம் வரலாம், இப்போ திருக்கழுக்குன்றம் வர்றா, அப்புறம் திருமலை ஏறலாம், எந்த பாதையில் ஒன்றாலும் ஏறலாம். இதுகள்லாம் இதுக்கு பரிகாரம். சக்தி வழிபாடு பண்ணணும். பேசுறது குரு மாற்றத்தை பற்றி. இந்த வழிபாடுகள் பண்ணச்சு
முக்கியமாக வெள்ளை அலரி வச்சு பண்ணணும். வெள்ளை அலரி. கடலையை எடுத்து சுண்டல் பண்ணி கொடுக்கலாம். கோல்டு கலரில் இருக்கக்கூடிய சட்டைகள் பொன் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும். குருவாயிருச்சுன்னு நம்ம ஆற்றுல பொன் குழந்தை இருந்தால், அதாவது கடகராசிக்காரங்க, அந்த ஷாரித்தை உள்பிரகாரத்தை ஆனை சுற்றி வரும். குருவாயூரப்பனை மேலே வச்சுண்டு அந்த காட்சி பார்க்கணும். அப்படி முடியாத பட்சத்தில் ஆனை எங்கே இருக்கோ, எலிஃபெண்ட், அதை தரிசனம் பண்ணணும். பிரச்சனை இல்லாத ஏனைய கோயில் திரு இடத்துல போய் பார்த்துட்டு பொன் குழந்தைகளை அது மேலே உட்கார வச்சு சேவிக்கணும். இந்த குழந்தைங்க 9 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு கால் 9 வயசு இருந்து பெரிய பிள்ளை ஆகிற குழந்தைங்களும் இருக்குது. அதாவது இந்த சாப்பிட்ற வகையாரால் அந்த மாதிரி வரும். பெரிய பிள்ளை ஆகாத குழந்தைங்க, வயதுக்கு வராத குழந்தைங்களில் ஆனை மேலே உட்கார வச்சோ சேவிக்கணும். இதுக்கு பரிகாரம். மஞ்சள் வெள்ளை கலர் மேல் வஸ்திரம் கீழ் வஸ்திரம் கன்னியாகுமரி போட்டுருக்கிற மாதிரி ஆடைகள் தச்சு அந்த குழந்தைங்களை வீட்டுக்குள்ளேயே ஓட விட்டு பார்க்கணும். சிகப்பு மஞ்சள் வெள்ளை. குருவுக்கு மஞ்சள் தான் சொல்லுவேள், இருந்தாலும் இந்த 3 கலரில் கொடுக்கணும். அந்த 3 கலரில் கொடுக்குற போது சந்திரன் பிரீத்தி வருது, சந்திரன் பிரீத்தி வருது, கேது பிரீத்தி வருது, ராகு பிரீத்தி வந்துடுறது. ராகு கேது சந்திரன் பிரீத்தி. இவா குருவோட சிநேகிதம் ஆகிறா. இந்த தொல்லைக்கெல்லாம் பிரச்சனை. கணவன் மனைவி வழக்கு தொல்லை பிரச்சனை தீரும். சொத்து வழக்கு தொல்லை பிரச்சனை தீரும். வெளிநாடு போக்குவரத்துக்கு கட்டின பணம், வெளிநாட்டில் போய் மாட்டிக்கின பணம், வெளிநாட்டில் வேலைக்கு போய் அங்கே வர்ற பிரச்சனைகள் தீரும். குஷ்டம் வெண்குஷ்டம் நோய் தீரும். களவு போன பொருள்கள் களவு போய் கிடைக்கும். பூமி நம்ம கையை விட்டு போனால் மறுபடியும் அந்த பூமி நம்ம கைக்கு வரும். அது சர்க்கார் மூலியமாக தீர்க்கமாக வரும். சக்தி வழிபாடு பண்ணணும். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை, கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு டைம் கிடைக்கும் போது போகலாம். 3 மாதத்துக்கு ஒரு முறை அங்கே பார்க்கக்கூடிய சின்ன பொன் குழந்தைகளை சேவிக்கணும். 9 வயசுக்குள்ளே இருக்கிற பொன் குழந்தையை தான் சேவிக்கணும், ஆண் குழந்தை இல்லை. அவங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணலாம், சாப்பிட்றத கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு தேவையான படிப்பு வகையாளருக்கு நம்மளால் ஆனது பண்ணலாம். அநாத பொன் குழந்தை இருந்தால் அவளுக்கு சில கைங்கரியமாக நம்ம பண்ணலாம். இது பண்ணினா இந்த குருவுக்கு சந்திரன் பிரீத்தி கிடைக்கிறது, இந்த குருவுக்கு கேது பிரீத்தி கிடைக்கிறது, இந்த குருவுக்கு ராகுவோட பிரீத்தி கிடைக்கிறது. குரோதமான இடத்துல இவாளுக்கு குரு இருக்கிறதுனாலே இந்த 3 கிரகங்களால் எந்த திசை எந்த லக்னம் இருந்தாலும் சுப திசை அசுப திசை
எது இருந்தாலும் சக்தி வழிபாடு பண்ணால் சரியாக வரும். அதை விட பிரத்யோகமானது, நம்ம ஆதிபராசக்தி டெம்பிளுக்கு போயிட்டோ வழிபாடு பண்ணலாம். அந்த மந்திரங்கள் 108 சொல்கிறா, அதை பண்ணலாம். அந்த மந்திரங்கள் 108. அப்படி இல்லாத போது ஓம் சந்திராயே நம, ஓம் சர்வகாருண்யே நம, ஓம் கேது கிருகாயே நம, ஓம் ராகு கிருகாயே நம, ஓம் நாகதேவதா நம, ஓம் நாகதேவதாய நம, ஓம் சக்தி தேவரூபிணி நம, ஓம் ஆதிசக்தி நம. இதை சொல்லலாம். இதை சொல்லச்சே வெள்ளை கலர் புஷ்பங்கள் கையில் இருக்கணும். வெள்ளை அலரி கையில் இருப்பது நல்லது. கடலையை சுண்டலாக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ராகு கேத்துக்கு பிரீத்தி பண்ணுற போது முல்லை மலர் வெள்ளை அலரி கொடுத்து பண்ணணும். ஒரு செம்பு எடுத்துக்கோங்க. செம்பு சொம்பு இல்லை, பித்தளை சொம்பு. வெள்ளி தங்கம் தேவையில்லை. அதில் ஒரு நூல் கட்டையை போட்டுருங்கோ. ஜலத்தை விடுங்கோ. ஜலத்தை விட்டுட்டு மஞ்சளை சத்தை கரைச்சிடுங்கோ. மஞ்சத்தூள் அல்லது மஞ்சளை அரைச்சி உள்ள கரைக்கிறது. அதை எடுத்துட்டு போய் 5 மணிக்கு மேலே இல்லை 5:30க்கு மேலே காலம்பரை 6க்குள்ளே ஆலம் அரசம் அல்லது அரசம் மட்டும், ஆலம் இருந்தால் தப்பில்லை, அந்த கயிறோடு அந்த சொம்போடு அந்த மரத்தை சுற்றி அந்த கயிறை கட்டிட்டு வந்துடுவோம். அதனால் நிறைய பெரிய உருண்டை எடுத்துன்னு போய் சாயந்தரம் வரைக்கும் சுத்தப்படாது. அதை பண்ணுங்க. வேம்பு மரத்துக்கு இந்த மாதிரி பண்ணுங்க. வேம்பு மரம் அது 100 வயசு வேம்பு மரமாக இருந்தாலும் கன்னிப்பொன் ரூபத்தில் வந்து அனுகிரகம் பண்ணும். வேம்பு மரத்தை இந்த மாதிரி சொம்பு, ஜலம், மஞ்சள் நீர் விட்டு அதில் நூல் கெண்டையை போட்டு முடிகிற வரைக்கும் சுற்றி வாங்க. ஒரு சுத்துக்கு ஒரு விரல் மஞ்சள் வைக்கணும். ஒரு சுத்துக்கு ஒரு விரல் மஞ்சள். இது பெண்கள் தான் செய்யணும். அந்த பாத்திரத்தை பிடிச்சிட்டு வர்றது அவங்க ஆத்துக்காரனாக இருக்கலாம், அல்லது அவங்களோட பெரிய மகனாக இருக்கலாம், அல்லது பொன் குழந்தையாக இருக்கலாம். இந்த 2 பரிகாரம் பண்ணச்சே அம்பாள் வந்து 9 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்னிகா ஸ்ரீ சக்தியாக வர்றா. இப்போ சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகிறது. ரொம்ப தொலைவு கூட போக வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தை சுற்றி வந்தீங்கன்னா போதும். அதில் ராகு கிரகத்தோட அவிர்பாகத்தோட சக்தி இருக்கிறது. நாகதேவதையான ஞானக்காரகன் கேது கிரகத்தோட சக்தி இருக்குது. சந்திரனோட பௌர்ணமி முதல் அமாவாசை, அடுத்தது வளரும் அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்குண்டான கிரணசக்திகள் வேம்புக்குள்ளே சேருது. ராகு, கேது, சந்திரன் இதுகள் குருவோட குறையை சாந்தமாக்குது. சாந்தமாக்கும் போது இப்போ சொன்ன பிரச்சனைகள்லாம் தீருது. யானை ரூபத்தில் இருக்கக்கூடிய, யானை ரூபத்தில் இருக்கிற சின்ன சின்ன வெள்ளியில் இந்த கோவில் வாசலில் விற்கும். அதை வாங்கி சுயம்பு அம்மன் எங்கே இருக்குதோ, இல்லை எங்கே அம்மன் கோவில் இருக்குதோ அங்கே இதை சாத்தலாம்.
அதுனா ஒரு 10 ரூபா 20 ரூபா ஆகும். குருவாயூருக்கு சென்று உங்கள் குழந்தையே இருந்தால் கூட வெளியில் யானை நிற்கச்சே அந்த ஏனைப்பாகன்கிட்ட சொல்லி அந்த குழந்தைய மேலே உட்கார வச்சு சேவை பண்ணணும். அப்படி சேவை பண்ணால் குழந்தை முன்னே குருவாயூரப்பன் பின்ன. அந்த குழந்தை முன்னால் உட்காந்து கொண்டிருக்கோம். அந்த குழந்தைக்கு முதுகு பக்கம் குருவாயூர் பகவான் உட்காந்துருக்கார். குரு சிவன் ராமன் கண்ணன் கலந்த இடம், சிவபூஜை பண்ண இடம் அந்த க்ஷேத்திரம். குருவாயூர், வாயு கலந்து குரு பகவானே சேவித்த இடம். ராமனோட காலம் வேறு, கிருஷ்ணனோட ஒரு காலம் வேறு. கிருஷ்ணன் வர்றதுக்கு முன்னே ராமர் கிருஷ்ணனோட பூஜை பண்ணார். நன்னா கவனிக்கணும். கிருஷ்ணாவதாரம் வரல, ராமர் கிருஷ்ணரோட பூஜையை பண்ணார். கிருஷ்ணாவதாரம் வந்துடுத்து முடிஞ்ச ராமனோட விக்கிரகத்தை வச்சு கண்ணன் பூஜை பண்ணார். இந்த பூஜை அந்த நீருக்குள்ளே இருக்கக்கூடிய சிவனை வெளியே கொண்டு வர்றது. அப்போ குரு கேட்குறார், இந்த ஸ்தலம் எனக்கு வேணும். இந்த 2 ராமன் கண்ணன் சேர்ந்து பாலனா குருவாயூர், குருவோட தலைமையிலையும் வாயு பகவான் தலைமையிலும் எப்போவுமே குழந்தை ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் குருவாயூர். இதை கடகராசிக்காரங்க பண்ணினா வரக்கூடிய பிரச்சனை மொத்தமே தீர்ந்து போகும். எந்த பிரச்சனையாவது இருக்கட்டும், மந்திரம் பண்ண வேணாம், யந்திரம் பண்ண வேணாம், தாய்த்து போட்டுக்க வேணாம், பந்தம் பண்ணிக்க வேண்டாம். பந்தம் பண்ணுவாளான்னா பண்ணுவா. நான் இந்த தொழில் 55 வருஷம், இந்த வருஷம் என்னையே பந்தம் பண்ணியிருக்கா. அதெல்லாம் பண்ண முடியாது, வேஸ்ட். என் தோப்பனார் குரு, பாட்டனார் குரு, அதுக்கு முன் பாட்டனார் குரு, அதுக்கு முன் பாட்டனார் குரு, சித்தர் பெருமக்கள் குரு, இதெல்லாம் வரக்கூடிய அம்மணிமார்கள் குரு. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ணுவா. ஏன்னா அந்த குருவோட பிரீத்தியினால் வரக்கூடிய சங்கடங்கள் இதெல்லாம் தீரும். ஆனை மேலே நம்ம வீட்டு பொன் குழந்தையை உட்கார வச்சுட்டா அந்த ஆனை மேலே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய எலிஃபண்ட் பொன் குழந்தைக்கு முதுகு பக்கமாக குருவாயூரப்பன் உட்காந்துண்டு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சுண்டு குழந்தையால் 2 கரங்களாலையும் தன்னோட 2 கரங்களாலையும் ஆசி பண்ணுறது. மரண பயத்துக்குண்டான இருட்டுத்தன்மை விலகிறது. இந்த சக்தி வேம்புக்கு இருக்குங்க, இந்த சக்தி அரச மரத்துக்கு இருக்குங்க, இந்த சக்தி ஆலமரத்துக்கு இருக்குங்க. இதுகள் பண்ணாதவா, இதெல்லாம் சூத்ரா பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறவங்க கோபூஜை பண்ணலாம். கோபூஜை எங்கே பண்ணணும்? ஆற்றுல கோ வச்சு பண்ண முடியாது. திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா குதிரை, ஆனை இதெல்லாம் போகும்போது நடுவில் கோ போகும். அந்த கோபூஜையை பார்த்தா போதுமானது. சாமி கோயிலுக்கு போனீங்களானா சிலர் பணம் கட்டி கோபூஜை பண்ணிட்டு இருப்பா காலையில், அதை பண்ணால் போதும். வாழைக்காய், கிழங்கு வகை, பச்சரிசி, வெல்லம், சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 279 ரூபாய் வச்சு நீங்கள் விரும்பக்கூடிய ஐயங்கார் மாமிக்கு தானமாக கொடுக்கணும். குரு நேர்த்தி பிராமணன்,
பிரம்மத்தை சொல்லக்கூடியவன். கடகராசிக்கு இப்போ சாதகமாக இல்லை. இது பண்ணினா போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை பண்ணினா போதும். பௌர்ணமி அன்னைக்கு வெல்லத்தை நடுவீட்டில் வச்சு ஒரு பாத்திரத்தில், வெள்ளி பாத்திரத்தில் கரைச்சி ஏலக்காய் வெட்டி வேறு தட்டி போட்டு, அப்போ சக்தி 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 சக்தின்னு சொல்லி தான் கரைக்கணும். இந்த சக்தியோட வியாபகம் அளக்க முடியாது. கரைக்கக்கூடிய பொண்ணோட கையிலே அந்த அம்மா சக்தி வந்து கரைக்கிறான். அவளே வெள்ளமாக கரைஞ்சி பானக்கமாகறான். அதே மொட்டை மாடியில் வச்சு நைவேத்தியம் பண்ணி பொன் குழந்தைங்களுக்கு கொடுக்கும். ஆண்களுக்கு கொடுத்தா தப்பா? இல்லை, தப்பு இல்லை. ஆண்களுக்கு கொடுக்கலாம். இந்த பரிகாரங்கள் எங்களால் பண்ண முடியாது. உங்கள் ஏரியாவில் எங்கே வலம்புரி விநாயகர் இருக்காரோ, இடம்புரி வலம்புரி, இடம்புரி சத்த சீக்கிரமாக வேலை செய்யமாக்கும். வலம்புரி ஆன்மீகத்தோட ஞானத்தை கொடுக்கக்கூடியது, பிரச்சனைகளை தீர்க்கிறது. அவளுக்கு போயிட்டு கண்ணால் பார்த்துட்டு இப்படி ஒரு 2-3 கொட்டு, இப்படி ஒரு 2-3 கொட்டு, இதை பாருங்க. கர்ணத்தினால பூஜை பண்ணிக்கிறது. கர்ணம்னா காது, இந்த பாருங்க. அவ்வளோதான். ஒரு 2-3 பண்ணிட்டா போதும். ஆனாலும் ராகு கேத்துக்கு பொன் குழந்தையை வச்சு தான் பண்ணணும். இன்னமும் பிரீத்தி பண்ணணும்னா ஒரு பிராமண பொன் குழந்தைய எல்லாம் கொடுப்பா. ஆயுஷன் வந்து நடுவீட்டில் உட்கார வச்சு பாலபிஷேகம் பாதத்துக்கு பண்ணி, மஞ்சள் சிகப்பு கலர் தண்ணியால் அலம்பி, மஞ்சள் குங்குமம் வச்சு, வெள்ளை சிகப்பு பாவடையில் வரக்கூடிய சட்டைகள், கன்னியாகுமரி எப்படி போட்டுருக்கிறாளோ அந்த மாதிரி ரெடிமேடு சட்டையெல்லாம் வைக்கிறது. இது கொடுத்துட்டா போதும். இதை தவிர நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். மந்திரம் தந்திரம் யந்திரத்தால் பாதிக்கிறது. இப்போ குருமார்களையே கட்டுறாங்கன்னா பாருங்களேன். ஏன்னா அந்த கிரகச்சாரங்கள் அப்படி அவளுக்கு புத்தி கொடுத்து பண்ண வைக்கும். எல்லாம் நல்லவங்க தான், உலகத்தில் யாருமே கெட்டவா கிடையாது. நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. எப்படியாவது நல்லது வரணும்னு வித்தரர் வழியாக கஞ்சி குடிச்சிட்டு போனார். அவனுக்கு நல்லதே வரல. அந்த மாதிரி துன்பங்கள்லாம் இந்த கடகராசிக்கு இப்போ தீர்ந்து போகும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. இதுதாங்க பரிகாரம். இதுக்கு தான் அதிகமாக பரிகாரத்தை இந்த மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகத்துக்கு சொல்லியிருக்கோம். இப்போ அவளுக்கு செவ்வாய் சனியும் நன்னா இல்லை, குருவும் நன்னா இல்லை, சூரிய சந்திரன் காம்பினேஷன் ஒரே ராசிலே, 8ல் கேத்து, 2க்குள்ள ராகு, உத்தரம் வந்து புதனோட கால்வழியிலே கன்னியிலே அமர்ந்திருக்கிறார் குரு. இந்த கர்ப்பதானமெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிண்ட சாபம் தீரும். பிண்ட சாபம்னு ஒன்று இருக்குது. வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை சாபம் படும். அது அறக்குறையாக பிறந்து கை கால் வளராத பிறந்து அந்த குடும்பத்துக்கே சாபம் கொடுக்கும். இதெல்லாம் இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா இதனால் போகும். இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா இதனால் போகும். இப்போது இந்த கடகராசி இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. வேறு எங்கேயுமே போக வேண்டாம். பிக்னிக் போகிற மாதிரி கும்பகோணத்துக்கு போங்க. உங்களுக்கு எந்த ஸ்தலம் பிடிக்கிறதோ அங்கே போய் சேவிச்சுட்டு வாங்க. எல்லாம் சரியாக போவோம். அடுத்து நம்ம சிம்மராசிக்கு சொல்லலாம்.